உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இங்க இருந்து வெளியில போக எனக்கு வழி கிடைச்சிருச்சு. அப்படின்னா நான் இந்த பைப் வழியா அப்படியே கீழே இறங்கிடுறேன். எப்படியாவது ராதா இருக்கிற ரூம்குள்ள நுழைஞ்சிடுறேன். அடி மொண்ட குழம்பி போச்சா உனக்கு? தப்பி தவறி உன் கால் தடுமாறிடுச்சுன்னா முதல்ல நேரா கீழே போவ, அப்புறம் ஒரேடியா மேல போயிடுவ. அம்மா, நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே மேல போறதுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கு. ஒருவேளை ராதா அவளோட வாயை திறந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மாட்டிக்கதாமா செய்வோம். அதனால கடைசியா நம்ம 2 பேரும் ஒரு முயற்சியை பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பண்ண போற? அந்த ராதாவை நரகத்துக்கே அனுப்பி வைக்கிற முயற்சி. இந்த பொண்ணு என்ன பண்ண போறானே தெரியலையே. பாத்து மெதுவா. நான் போறேம்மா. பாத்து போ. கை கொடு. பாத்துமா, நிதானமா. ஐயோ கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. பாத்து மெதுவா. பாத்து நிதானமா தாவணி, பாத்து போ. பாத்து போமா. என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க வந்தவளை இப்படி இருட்டறைக்குள்ள தள்ளி விட்டுட்டனே. அஜித் மாமா, அந்த டாக்டர் அங்கிள் ராதாவை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவ நல்லா இருக்கால? ராதாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஏற்கனவே ஒரு வாட்டி நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். இப்ப ராதாவை நான் இழக்க மாட்டேன். ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராதா நல்லாயிட்டு வந்துருவாள? டோன்ட் வரி குஷி, ராதாவுக்கு எதுவும் ஆகாது. அவ சீக்கிரம் குணமாயிடுவா. கீர்த்தி, குஷிக்கு பொய்யான நம்பிக்கையெல்லாம் கொடுக்காத. ஒருவேளை அந்த நம்பிக்கை உடைஞ்சா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அம்மா, நான் பொய்யான எதிர்பார்ப்ப கொடுக்கலம்மா. பொய்யான நம்பிக்கையையும் அவளுக்கு கொடுக்கல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ராதா சீக்கிரம் குணமாயிடுவா. ஆமா கீர்த்தி, நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். நீ சொல்றது உண்மையாகணும். உன்னோட நம்பிக்கை, மோகனோட காதல், ராதாவோட தாய் பாசம் ஜெயிக்கணும். என் மேல கோவமா இருக்கியா?
நான் இனிமே நீ என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக என்னை விட்டு ஒரேடியா போயிடணும்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கேன்? இவ்வளவு நாளா என் கூடவே இருக்க, நான் பேசுற எதையும் சீரியஸா எடுத்துக்க கூடாதுங்கிற விஷயம் உனக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. வாழ்க்கையும் விதியுமே என்ன சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, அப்படி இருக்கும்போது நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? ராதா, உனக்கு தான் தெரியல நான் முன்கோபக்காரன், கொஞ்சம் ஓவரா பேசுவேன்னு. கோபம் மனுஷனுடைய கண்ணை மறைச்சிரும். அவன் அந்த நேரத்துல கண்டபடி உளருவான். அப்பெல்லாம் மூளையை விட வாய் தான் ரொம்ப அதிகமா வேலை செய்யும். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு முட்டாள், நான் ஒரு இடியட், நான் ஒரு ஸ்டூபிட். ஆனா இந்த இடியட்டோட பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு நீ எப்படி அந்த வீட்டை விட்டே போலான்ற முடிவு எடுக்கலாம்? இப்போ இந்த ஸ்டூபிடான பிளானை விட்டுட்டு உடனே எந்திரி ராதா. ராதா எந்திரி ப்ளீஸ். ராதா எந்திரி. எழுந்திரு ராதா ப்ளீஸ். மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எப்போ ராத்திரி பகல் நீ எனக்கு எவ்வளவு தொலை கொடுத்துட்டு இருப்ப, என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பல. நான் சொல்லாமலே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவேன், நான் சொல்லாமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பல்ல. என்ன நிம்மதியா மூச்சு கூட விட மாட்டான். நானே இப்ப எழுந்திரின்னு சொல்றேன், ஆனா இப்ப நீ மரக்கட்ட மாதிரி படுத்திருக்க. எந்திரி ராதா. ராதா இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் நீ. என்னவோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவ, என்னவா? அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை உன்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா இங்க மொத்த குடும்பமும் உன்னாலதான் கவலையில இருக்கு. அம்மா, குஷி, அஜித், கீர்த்தி எல்லாரும் அழுது அழுது சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அதை பத்தி கவலை இல்லாம இங்க படுத்திருக்கேன். கொஞ்சம் எழுத அவங்க கண்ணை தொடராதா, அவங்க கவலைய போக்குறாதா பிளீஸ் ராதா. ராதா, ராதா, நீ என்ன சொல்லுவ? நீ தானே எப்பவும் சொல்லுவ நான் உனக்கு தெய்வம்னு. இப்போ உன்னோட தெய்வம் உன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு உனக்கு கட்டளை இடுற. எழுந்திரு ராதா ப்ளீஸ், ப்ளீஸ் எழுந்திரு ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.